Hi friends, in this video I am going to explain figures of speech present in the poem Life by Henry Van Dyke along with the book back questions and answer. Metaphor. Metaphor is a comparison between two unlike things without using like or as. This poem uses life as a metaphor for a journey. This line, the way wind up the hill or down, it compares life's experiences to a road or path. This suggests that life is like a road. It has both smooth and rough moments, but it should be traveled with determination. மெட்டஃபர்னா தமிழில் உருவகம், அதாவது போல அல்லது அவ்வாறு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்பிட சொல்கிறது. இந்த கவிதை வாழ்க்கையை ஒரு பயணத்திற்கான உருவகமாக பயன்படுத்தியிருக்கு. அதாவது விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், அந்த லைன் என்ன சொல்லியிருக்குன்னா வாழ்க்கையோட அனுபவங்களை ஒரு ரோடு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாதை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய லைஃப்பும் ஒரு ரோடு மாதிரி தான். சம்டைம்ஸ் சில பாதைகள் மென்மையாக இருக்கும், சில பாதைகள் கடினமான தருணங்களை கொண்டு இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் ரொம்ப உறுதியோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Personification. It gives human qualities to non-human things. In the line, from what future wills, the future is shown as something that hides things from us, like a person using a veil to cover their face. In the line, so let the way wind up the hill or down. Here, the path is described as if it can move and twist like a person walking up and down a hill. In the line, my heart will keep the courage of the quest. Here, the heart is given the ability to be brave like a person. And in the line, the journey will be joy. Here, the journey of life is described as being full of joy, like it is a person that can feel happy. பர்சானிஃபிகேஷன்னா நான்-ஹியூமன் திங்ஸ்க்கு ஹியூமன் குவாலிட்டிஸை கொடுக்கறது. ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், இந்த லைனில் ஒரு பர்சன் எப்படி முக்காடு அல்லது முகத்திரை போட்டு அவனுடைய ஃபேஸை மூடியிருப்பானோ அதே மாதிரி ஃப்யூச்சரும் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று ஹைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவஸ்ட், இதில் ஒரு பர்சன் எப்படி தைரியமாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் அந்த பிரேவாக இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், இந்த லைனில் ஒரு பர்சன் எப்படி மலை மேலே ஏறுவாங்க இறங்குவாங்களோ அதே மாதிரி அந்த வேயும் அதை தன்னைத்தானே மூவ் பண்ணிக்கோ ட்விஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. த ஜேர்னி வில் பி ஜாய், இதில் ஒரு பர்சன் எப்படி ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவானோ அதே மாதிரி அந்த ஜேர்னியும் ஹாப்பினஸை ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமேஜரி. இட் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் தட் அப்பீல்ஸ் டு த சென்சஸ். It helps to create a vivid picture in the reader's mind. For example, phrases like dim past, wind up the hill or down, and the road's last turn create visual images of life's uncertain and varied journey. இமேஜரி தமிழில் உருவப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணும்போதே அது நமக்கு ஒரு விஷுவல் இமேஜை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணோம். அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் இமேஜரி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போயமில் விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் அந்த லைன், அப்புறம் டிம் பாஸ்ட், அப்புறம் ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன், இதெல்லாம் நம்மளுடைய மைண்டில் ஒரு தெளிவான ஒரு காட்சியை ஒரு படத்தை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இமேஜரி வேர்ட்ஸ். Alliteration. Alliteration is the repetition of the same consonant sound at the beginning of closely connected words. For example, forward face and whole and happy heart. These two lines repeat the F and H sounds respectively. Alliterationனா தமிழில் மோனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லைனில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் மெய்யெழுத்துக்களுடைய ஒலி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்வர்ட் ஃபேஸ், இதில் எஃப் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அப்புறம் ஹோல் ஹாப்பி ஹார்ட், இதில் ஹச்சுங்கிற சவுண்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். Antithesis. It is the juxtaposition of two opposite ideas to create a contrast. For example, in the poem, the line rough or smooth, the poet contrasts the hardships and ease of life. Similarly, for youth and age,
He contrasts the stages of life. ஆன்டிதீசிஸ்னால் தமிழில் எதிர்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாறுபாட்டை உருவாக்குறதுக்காக ரெண்டு எதிரெதிர் கருத்துக்களை இணைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரஃப் ஆர் ஸ்மூத். இந்த லைனில் போய்ட் வந்து வாழ்க்கையோட கஷ்டத்தையும் எளிமையும் வேறுபடுத்தி வாழ்க்கையில் ரெண்டு எதிர்நிலை இருக்குது, ஆனால் ரெண்டையும் வந்து சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யூத் அண்ட் ஏஜ், இந்த லைன்லேயுமே வந்து இளமை மற்றும் வயது இந்த ரெண்டுத்தையுமே வந்து வாழ்க்கையோட நிலைகளை வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனஃபோரா, இட் இஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்சஸிவ் கிளாஸஸ் ஆர் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning for the things that disappear. Here, the repetition of not at the beginning of these lines creates emphasis and rhythm, and also it helps to highlight the speaker's determined attitude towards life. ஃபோரனா தமிழில் மோனைத்தொடை அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைனுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஹரியிங், நாட் மோர்னிங், இந்த ரெண்டு வேர்ட்ஸ்லையுமே வந்து நாட் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது வந்து இந்த போயமில் வந்து ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் போயட்டோடைய ஒரு உறுதியான அணுகுமுறையை முக்கியப்படுத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரெப்புடேஷன். Repetition is the use of same word or phrase multiple times to emphasize a point. For example, the phrase not is repeated in lines like not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. This repetition stresses the poet's advice on how to live, not rushing, not avoiding and not regretting. Repetition-ஆ திரும்ப திரும்ப சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஹரியிங், நாட் மோர்னிங், இது எல்லாத்தையுமே கவிஞர் வந்து எப்படி அவசரப்படாமல் இல்லை வருந்தாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அசனன்ஸ். இட் இஸ் த repetition of vowel sounds within nearby words. Example from the poem in Let Me But Live My Life from Year to Year. The repetition of the E sound in let, me, live and year creates a smooth flowing sound that adds to the peaceful tone of the poem. அசனன்ஸ்னால் தமிழில் ஒலி இயைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லைனில் பக்கத்து வேர்ட்ஸில் வந்து வவ்வல் சவுண்டு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இதில் வந்து லெட், மீ, லிவ் அண்ட் இயர் இந்த 4 வேர்ட்ஸ்லையுமே இ அப்படிங்கிற வவ்வல் சவுண்ட் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து போயம்க்கு ஒரு பீஸ்ஃபுல் டோனை கொடுக்குது. சிம்பலிசம். Symbolism is the use of symbols to represent ideas or qualities. For example, in the line, new friendship, high adventure and a crown. Here, the crown symbolizes achievement and success. It represents the rewards of living life fully and courageously. Symbolism அப்படின்னா குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு யோசனை அப்படின்னா குணத்தை வந்து பிரதிநிதிப்படுத்துறதுக்காக குறியீடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த க்ரௌனை வந்து இதில் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சாதனை அல்லது வெற்றியை வந்து குறிக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை வந்து தைரியமாக வாழ்கிறதுக்கான ஒரு ரிவார்டு, ஒரு வெகுமதியை குறிக்கலாம். கான்சனன்ஸ். இட் இஸ் த repetition ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. அதாவது மெய்யெழுத்து ஒலிகள் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கிறது தான் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டோல் டு யூத் அண்ட் ஏஜ். ஹியர் டி சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். இங்கே வந்து ஆர் சவுண்ட் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். இங்கே வே, விண்ட் ரெண்டுத்துலேயுமே டபிள்யூ சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஹியர் எல் சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட் with forward face and unreluctant soul. Here F sound is repeated. Still seeking what I sought when but a boy. Here S sound is repeated. My heart will keep the courage of the quest. Here K sound is repeated. Euphemism. It is a mild or indirect word or phrase. It is used to soften or replace a harsh or blunt or unpleasant idea. It is often used to talk about sensitive topics like death, aging or other difficult subjects. For example, here what the future veils. It uses euphemism to describe the uncertainty of the future. Someone has implied the idea that the future is filled with fear or danger, but the poet conveys that the future is simply covered. Euphemismனா இடக்கர டக்கல்.
அதாவது சான்றோர்கள் மத்தியில் பேசும்போது சபை நாகரிகம் கருதி அன்பிளசன்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சில வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து டிஃபிகல்ட் அண்ட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் லைக் டெத், ஏஜ் இந்த மாதிரியான பற்றிலாம் பேசும்போது இது வந்து யூஸ் ஆகும். இங்கே வந்து ஃப்யூச்சர் வெயில்ஸ் அதை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும், இல்லை நம்ம ரொம்ப பயப்படணும் அதை பற்றி அப்படி தான் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த போய்ட் வந்து ஃப்யூச்சர் வந்து சிம்பிளி கவர் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். paradox. It is a statement that appears contradictory but may reveal a deeper truth. For example, seeking what I sought when but a boy. It suggests that even as we grow older, we still pursue the same dreams. This reflects the paradox of maturity, where we seek to fulfill childhood desires while facing the adult realities. பேரடாக்ஸ்னால் முரண்பாடு. பார்க்குறதுக்கு முரண்பாடாக தெரிஞ்சாலும் அது ஒரு ஆழமான உண்மையை வந்து வெளிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். இந்த லைனில் வந்து நம்ம என்ன தான் வளர்ந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய கனவுகளை தொடர்றது வந்து சொல்கிறது. அது வந்து ஒரு முதிர்ச்சியின் முரண்பாட்டை வந்து பிரதிபலிக்கிறது. இங்கே வந்து நம்ம வயது வந்தவருக்கான யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் போது குழந்தை பருவ ஆசைகளையும் நம்ம வந்து நிறைவேற்ற முயல்கிறோம் அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டை வந்து தெரிவிக்கிறது. Juxtaposition. It is the placement of two or more ideas, themes or words close together to highlight their differences or create contrast. For example, the contrast between youth and age in the phrase that pays its toll to youth and age illustrates the different phases of life. It emphasizes how both are integral parts of human experience. In hurrying and not turning, it emphasizes the balance between striving for goals and maintaining steady, a thoughtful approach to life. The contrast, rough with smooth, suggests that regardless of the nature of the journey, there is value and joy to be found in both experiences. ஜக்ஸ்டபொசிஷன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களோ கருப்பொருள்களோ இல்லை சொற்களோ அதோடைய வேறுபாடுகளை முன்னிலைப்படுத்துறதுக்காக ஒரு மாறுபாட்டை உருவாக்குறதுக்காக பக்கத்தில் வைக்கிறது தான் ஜக்ஸ்டபொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே யூத் அண்ட் ஏஜ் இது ரெண்டுமே வந்து இளமை மற்றும் வயதுக்கு இடையே உள்ள வேறுபாடை வந்து வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டத்தை வந்து விளக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து மனித அனுபவத்தோடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதிகள் தான். அதே மாதிரி ரஃப் வித் ஸ்மூத் வந்து எதை சொல்லுதுன்னா, ரெண்டுமே வந்து வாழ்க்கையோட பயணத்தோடைய பகுதி தான், ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து மதிப்பும் சந்தோஷமும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஹரிங், நாட் டேர்னிங் இது வந்து எதை சொல்லுதுன்னா, கோலை நோக்கி போனாலும் நம்ம வந்து ஸ்டடியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி சொல்லுது. சனக்டகி. It is a figure of speech in which a part is made to represent the whole or vice versa. Here the word heart in with a whole and happy heart, it can be seen as synecdoche. It represents not just the physical heart but the entire emotional state or a spirit of a person. In my heart will keep the courage of the cursed. Here the heart represents the poet's emotions, feelings and inner strength. And in new friendship, high adventure and a crown could be seen as a symbol of achievement. சனக்டகினா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல் வந்து அதோடைய பொருளை குறிக்காமல் அதோட தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வர்றது தான் ஆகு பெயர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹார்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ணுன்னா ஒரு நபருடைய முழு உணர்ச்சி நிலையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி க்ரௌன் வந்து ஒரு ஃபிசிக்கல் க்ரௌனாக பார்க்கப்படாமல் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடைய ஒரு சிம்பிளாக பார்க்கப்படுது. மெட்டானமி. It is a figure of speech in which one thing is referred to by the name of something closely associated with it. For example, the term crown, it can represent achievement or success in a broader sense rather than just a physical crown. Autonomy அப்படின்னா தமிழில் வந்து காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு காரியத்தோட பெயர் வந்து அதோடைய காரணத்துக்கு ஆகி வர்றது காரியவாகு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், கிரீடம் க்ரௌன் வந்து என்னதுன்னா ஒரு கிங் அணிகிற ஒரு ஃபிசிக்கல் க்ரௌனாக பார்க்காம இது வந்து ஒரு வெற்றி அப்படி இல்லைன்னா ஒரு சாதனை அப்படி இல்லைன்னா ஒரு வெகுமதியாக வந்து பார்க்குறாங்க.
Climax. It is a figure of speech in which a series of ideas or events is arranged in order of increasing importance or intensity. For example, the line new friendship, high adventure, and a crown. It represents a climax where the poet builds up from seeking friendship to seeking the ultimate reward of a crown. This progression emphasizes the significance of each stage in life's journey. In this line, the poem moves from the poet's feelings to courage and finally to hope for a good future. The structure makes the poem emotionally powerful and it shows the speaker's determination and positive outlook. கிளைமேக்ஸ் வந்து அதில் ஒரு தொடர்ச்சியான கருத்துக்களோ இல்லை நிகழ்வுகளோ அதோடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ அட்வென்ச்சர், அப்புறம் க்ரௌன். இது லைனில் வந்து ஒரு நட்பை தேடுறதுலேருந்து, அப்புறம் ஒரு அட்வென்ச்சர் மேற்கொள்கிறதுலேருந்து, அப்புறம் ஒரு வெற்றியை குறிக்கிற வரைக்கும் கடைசி கட்டம் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கரேஜில் ஸ்டார்ட் ஆகி த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை பயணத்துடைய ஒவ்வொரு கட்டத்தோடைய முக்கியத்துவத்தையும் வந்து வலியுறுத்தியிருக்கு. Rhyming words. They are pairs of words that have similar ending sounds. In poetry, rhymes help create music quality, enhance rhythm, and make the poem more memorable. For example, in the line ear, cheer. Here, both words end with the same sound, ear, and soul and goal. Here, these words rhyme with the old sound, and disappear and fear. Here, both words end with ear, whole, toll. Here, both the words are ending with the sound ol. And down, crown. Here both the words are ending with the sound on. And then joy, boy. Here both the words are ending with the sound I. And finally quest and best. Here both the words are ending with the same sound est. ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரியான சவுண்டை கொண்டு முடிகிற ஒரு ஜோடி சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இயர், சியர், இந்த ரெண்டு வேர்ட்ஸ்லையுமே இயர் அப்படிங்கிற சவுண்டை கொண்டு முடியுது. செகண்ட் சோல், கோல். ஹியர் ஓல் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. அப்புறம் டிஸப்பியர் அண்ட் ஃபியர், இங்கே இயர் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஹோல் அண்ட் டோல், இங்கே ஓல் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது ரெண்டு வேர்ட்ஸுமே. டவுன் அண்ட் க்ரௌன், இங்கே வந்து ஓன் அப்படிங்கிற சவுண்டில் வந்து முடியுது ரெண்டுமே. ஜாய் அண்ட் பாய், இங்கே வந்து ஆய் அப்படிங்கிற சவுண்டில் வந்து முடியுது. அப்புறம் குவஸ்ட் அண்ட் பெஸ்ட், இங்கே எஸ்ட் அப்படிங்கிற சவுண்டில் வந்து ரெண்டு வேர்ட்ஸுமே முடியுது. ஸோ இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ். ரைம் ஸ்கீம் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைம்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் லைன் இன் எ போயம். இட் இஸ் டைப்பிக்கலி டிஸ்கிரைப்ட் யூஸிங் லெட்டர்ஸ் டு இண்டிகேட் வித் லைன்ஸ் ரைம் வித் ஈச் அதர். அதாவது ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு கவிதையோட ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் இருக்கக்கூடிய ரைம்களுடைய வடிவம் தான் சொல்லுவாங்க. எந்த வரி வந்து ஒன்றோடொன்று ஒலிக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக பொதுவாக ஆங்கில எழுத்துக்களை வந்து பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பெட்ரார்ச்சன் சானட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆக்டேவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. செஸ்டெட்னா லாஸ்ட் 6 லைன்ஸ். ஒரு சானட்னாலே ஒரு 14 லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த போயமோடைய ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏபிபிஏ, ஏபிபிஏ, சிடிடிசி, இஇ. அதாவது போயமோடைய ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் 4th லைன், 5th அண்ட் 8th லைன் இது எல்லாமே இயர், டிஸப்பியர், ஃபியர் அண்ட் சியர் அப்படின்னு சொல்லிட்டு இயர் அப்படிங்கிற சவுண்டில் முடியறதுனால இதுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கலாம். அப்புறம் செகண்ட் லைன், 3rd லைன், 6th லைன், 7th லைன் இது எல்லாமே ஓல் அப்படிங்கிற சவுண்டில் முடியும். சோல், கோல், ஹோல், டோல் அப்படின்னு ஓல் சவுண்டில் முடியறதுனால இதுக்கு பீன் பேர் வச்சுக்கலாம். அப்புறம் 9th லைனில் வந்து 9th லைன் அண்ட் 12th லைன் டவுன் அண்ட் க்ரௌன் ஓன் அப்படிங்கிற சவுண்ட் வச்சுக்கிறதுனால இதுக்கு சீன் பேர் வச்சுக்கலாம். அப்புறம் 10th அண்ட் 11th லைனில் ஜாய், பாய் அப்படின்னு ஆயிங்க அப்படி சவுண்டில் முடியறதுனால டீன் பேர் வச்சுக்கலாம். அப்புறம் 13th அண்ட் 14th லைனில் எஸ்ட் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது குவஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஸோ இதுக்கு ஈன் பேர் வச்சுக்கலாம். Now let me explain the book by questions and answers. Read the following lines from the poem and answer the questions that follows. First question. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. Whom does the word me refer to? இங்கே மீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்காங்க. The word me refers to the poet. அதாவது இந்த போயம் எழுதினவரை வந்து குறிக்குது. ஹென்ரி வான் டைக் அவரை தான் வந்து மீ அப்படிங்கிறது குறிக்குது.
செகண்ட் வந்து வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த poet want to lead? எந்த மாதிரியான லைஃப்பை வந்து இந்த poet வந்து லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னு கேட்காங்க. The poet wants to lead joyful life with forward face and unreluctant சொல்லிட்டு இந்த லைன் வந்து அந்த லைன்லேயே இருக்குது. ஜாய்ஃபுல் சந்தோஷமான ஒரு லைஃப்பையே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. தைரியமாகவும் எதையுமே செய்யக்கூடிய வில்லிங்னஸோடையும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. செகண்ட் கொஸ்டின், not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. So why do you think the poet is not in a hurry? அதாவது poet வந்து ஹரியாக இல்லை, வேகமாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஏன் நினைக்கிங்க அப்படின்னு கேட்காங்க. The poet doesn't want to move away from his goal, so I think he is not in a hurry. அதாவது இந்த லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நாட் ஹரியிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது poet வந்து அவருடைய கோல்லேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதனால் சொல்லலாம் அவர் வந்து ஹரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? அதாவது ஒருத்தன் வந்து எதுக்காக புலம்பக்கூடாது அப்படின்னு இந்த poet சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் ஹி ஹஸ் லாஸ்ட். அதாவது நீங்கள் தொலைச்ச ஒரு பொருளுக்காகவோ இல்லை தொலைஞ்சு போன ஒரு பொருளுக்காகவோ நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Third question, in the dim past, not holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. First question, what does the poet mean by the phrase in the dim past? அதாவது poet வந்து in the dim past அப்படிங்கிற ஃப்ரேஸில் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்காங்க. in the dim past refers to unhappy or unpleasant past experiences. அதாவது ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு செயலையும் நம்மளை வருத்தப்பட செய்யக்கூடிய ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து டிம் பாஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் த poet afraid of future? poet வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறாரா அப்படின்னு கேட்காங்க. நோ, த poet இஸ் நாட் afraid of future. அவருக்கு ஃப்யூச்சர் நினச்சி எந்த கவலையுமே இல்லை. அவர் தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும்னு தான் நினைக்காரு. நெக்ஸ்ட் ஒன், ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? எப்படி வந்து ஒருத்தங்க சந்தோஷமாக வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்காங்க. ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். அதாவது எப்படி பயணம் பண்ணலான்னா நம்ம வந்து யூத் ஸ்டேஜ்லேயும் ஓல்டு ஏஜ்லேயும் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸை திங்க் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth question, so let the wave wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. How is the way of life? Life உடைய வே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்காங்க. The way of life is full of twists, turns and ups and downs. It is sometimes rough and sometimes smooth. அதாவது லைஃபோட வே வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அப் அண்ட் டவுன் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ரஃப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? லைஃபுடைய ஜேர்னி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்காங்க. த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் அண்ட் லுக்கிங் அஹெட். அதாவது லைஃபோடைய ஜேர்னி வந்து சந்தோஷமாக இருக்கணும், முன்னாடி நோக்கி போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் டிட் த poet சீக் அஸ் ஏ பாய்? அதாவது poet வந்து ஒரு பாயாக வந்து எதை சீக் பண்ணார் அப்படின்னு கேட்காங்க. அஸ் ஏ பாய் த poet sought நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன். அதாவது poet வந்து ஒரு பாயாக என்ன வந்துன்னா புதிய புதிய நண்பர்களையும் ஒரு புதிய சாகசத்தையும் கிரீடத்தையும் வந்து தேடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிஃப்த் கொஷின், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். வாட் கைண்ட் ஆஃப் குவஸ்ட் டஸ் த poet சீக் ஹியர்? எந்த மாதிரியான தேடுதலை வந்து poet வந்து வச்சுருந்தார் அப்படின்னு கேட்காங்க. த poet சீக்ஸ் ஃபார் த கரேஜ் ஆஃப் த ஹார்ட். அதாவது அந்த ஹார்ட்டோடைய தைரியத்தை தான் வந்து தேடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் த poet's ஹோப்? poetோடைய ஹோப் வந்து என்ன அப்படின்னு கேட்காங்க. The poet hopes that every turn in his life journey will be the best. He is optimistic. அதாவது அவருடைய லைஃப்பில் எல்லா டேர்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமிஸ்டிக்காக வந்து திங்க் பண்ணுறாரு. சிக்ஸ்த் ஒன், in the dim past, nor holding back in fear from what the future waits, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer.
ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ஸோ லைன் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் கேட்காங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைனுடைய லாஸ்ட்டில் ஃபியர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே லாஸ்ட் லைனில் வந்து சியர் முடிஞ்சிருக்கு. இயர் முடிஞ்சிருக்கிறதுனால ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ், ஃபியர் அண்ட் சியர். அதே மாதிரி செகண்ட் லைனோட எண்டிங்கில் வந்து ஹோல் முடிஞ்சிருக்கு. தேர்ட் லைனோட எண்டிங்கில் வந்து டோல் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோல் அண்ட் டோல் இந்த ரெண்டுமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ now let's go to the final question. 7th one. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Identify the rhyme scheme of the given lines. ஸோ லைன் கொடுத்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைனோட எண்டிங் வந்து இயர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏன்னு பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் லைனோடைய எண்டிங் வந்து டிஸப்பியர், இயர் முடிஞ்சிருக்கு, அதுக்கும் ஏன் நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் லைனோட எண்டிங் வந்து சோல் முடிஞ்சிருக்கு. தேர்ட் லைனோட எண்டிங் வந்து கோல் முடிஞ்சிருக்கு. ஓல் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுனால அது ரெண்டுத்துக்குமே பீன் கொடுத்துக்கலாம். ஸோ ரைம் ஸ்கீம் வந்து ABBA. தேங்க்யூ.